அனுஷம் தன்னை அழித்து பிறரை வாழ வைக்கக்கூடிய மகத்துவம் பொருந்திய நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் தன்னை தானே அழிச்சிக்கும். அதை பற்றி எந்த கவலையுமே படாது. அனுஷத்துக்கு தேவையானதெல்லாம் அதை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக இருக்கணும், எந்தவித கஷ்டமும் படக்கூடாது. சிறு வயதிலேயே எதை பற்றியும் கவலைப்படாமல் குடும்பத்தோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு தன்னுடைய சுகத்தை நெருப்பில் இட்டு வேலைக்கு சென்ற நபர்களின் எண்ணிக்கை எண்ணற்றது. கையை விட்டு அவ்வளவு சீக்கிரமாலாம் எண்ணிட முடியாது. இவர்களுக்கு ஆபத்தே வாகனம்தான். மன உளைச்சல்ல இருக்கும்போது தயவு செய்து அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாகனத்தை ஓட்ட வேண்டாம் அப்படின்றத நான் இந்த இடத்துல ரொம்பவே ஆழமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய மனசு ஒரு நிலையாக இல்லாத போது உங்களால் கவனமாக வாகனம் ஓட்ட முடியாது. அனுஷம் அதிவேகத்தில் பயணிக்கும் போது கூட எந்தவித இடையூறுமே இல்லாமல் தன்னுடைய பயணத்தை சிறப்பாக முடிக்கும். ஆனால் மனசில் பாரங்களை சுமந்துக்கிட்டு எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே பயணிக்கும் போது சிறிய புல் தடுக்கியும் விழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் ரகசியம் நிறைந்தவர்கள். இவங்க மனம் முழுவதும் ரகசியம் இருக்கும். அந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லாமல் கடைசி வரைக்கும் இவங்களால் காப்பாற்ற முடியும். அப்பேற்பட்ட ஒரு குணம் படைத்தவர்கள். இவங்களை நம்பி எந்த விஷயத்தை வேணாலும் சொல்லலாம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லைன்னு அனுஷம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் சிந்திய வேர்வைகள் அத்தனையுமே வைரங்களாக மாறியே தீரும். நிச்சயமாக உங்களால் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உங்களுடைய லட்சியத்தை கண்டிப்பாக அடைய முடியும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கொஞ்ச கால தாமதம் எடுக்கும். அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்று உழைத்தால் நாளையே பலன் கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு எந்த விதமான பலனும் பாராட்டுகளும் கிடைக்கவே கிடைக்காது. முக்கியமாக நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய உழைப்பை உறிஞ்சி எடுக்க மட்டும்தான் செய்வாங்க. அந்த உழைப்புக்கு ஒரு சின்ன பாராட்டுகள் கூட கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலோடு தான் அனுஷம் தன்னுடைய வேலையவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எந்த வேலை செஞ்சாலுமே அந்த வேலையில் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அனுஷத்தை மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட மற்றவர்களை விட அதிக நேரம் உழைக்கக்கூடியதும் அனுஷம்தான். ஆனால் அனுஷத்துக்கு தான் கெட்ட பேரே வரும். அப்பேற்பட்ட ஒரு கிரக பலன்கள் இருக்குது உங்களுக்கு. அதை நாம் எப்படி மாற்றணும்? ஒரு சிறிய விஷயம்தான். சேற்றில் வளரக்கூடிய செந்தாமரை போல தான் நீங்கள். அந்த செந்தாமரை தான் உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றும். நாராயணனுக்கு தாமரை பூவை வச்சு நீங்கள் வேண்டுங்க. நீங்கள் வேண்டுற விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு யோகங்களை வழங்கக்கூடியதும் அந்த வாசுதேவ கிருஷ்ணர் தான். நீங்கள் பெருமாளை எந்த அளவுக்கு வேண்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். இது அனுஷத்துக்கும் தெரியும். ஆனால் இப்போ ஒரு விரக்தி நிலையில தான் அனுஷத்தில் இருக்கக்கூடிய 80% அன்பர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே போச்சு. மரியாதை போச்சு, பணம் போச்சு, இருந்த வீடு போச்சு. வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு 2 மாதம் வாடகை கட்ட முடியாத நிலைமையை அனுஷம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் இறை நம்பிக்கை இன்னும் போகலையே மனசை விட்டு. அதனால தான் இன்னமும் அனுஷம் எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறியே தீரும். கவலையே படாதீங்க. இன்னைக்கு வேணால் நீங்கள் மற்றவங்க முன்னாடி ரொம்ப தாழ்வான நிலையில் இருக்கலாம். நிச்சயமாக அடுத்தவர்கள் முன்னிலையில் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலம் வந்தே தீரும். ஏன்னா உங்களுடைய உழைப்பே அதை நோக்கி உங்களை கூட்டிக்கிட்டு போகும் கையை பிடிச்சி. அந்த அளவுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அனுஷத்தை போல உழைக்கக்கூடியவர் எவருமே இல்லை இந்த ஜகத்தில். அப்பேற்பட்ட அளவுக்கு எந்நேரமும் நீங்கள் உழைப்பை சிந்திக்கிட்டு இருக்கீங்க இந்த பூமியில். அது அத்தனையுமே வீண் போகாது. நம்பிக்கையோடு இருங்க. ரொம்ப தன்மானம் மிக்கவர்கள் நீங்கள். உங்ககிட்ட பணம் இல்லைனாலும் அதை பற்றி கவலையே பட மாட்டீங்க. நீங்கள் கடன் கேட்டு யாராவது உங்களுக்கு கடன் கொடுக்கலனாலும் ரொம்ப அதை பற்றி யோசித்து மன வருத்தமே பட மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு யாராவது மரியாதை கொடுக்கல அப்படின்னா அவ்வளவுதான்.
அந்த இடத்துலையே நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய முகத்திலும் முழிக்கவே மாட்டீங்க. வேணாம், அப்பேற்பட்ட ஒரு நட்பு தேவையே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுவீங்க. உயிரா மானமா அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மானம் தான். அதனால தான் உங்களை கவரிமான் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய நட்சத்திர விலங்கே மான் தான். நீங்கள் மானை போல தான் குணம் கொண்டவர்கள். எந்த ஒரு இடத்துலையுமே மென்மையாக இருப்பீங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆபத்து நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல இருந்து முதல்ல கிளம்பி போகிற ஆளே நீங்கள் தான். மான் அப்படி தான். தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருது அப்படின்னா மின்னல் வேகத்தில் அந்த இடத்துல இருந்து காணாமல் போயிடும். அப்பேற்பட்ட குணம் படைத்தவர்கள், ரொம்ப மென்மையான மனிதர்கள் அப்படின்னா அது அனுஷம்தான். எந்தவித சண்டை சச்சரவையும் அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் உருவாக்க மாட்டீங்க. யார் உருவாக்குனாலும் அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்க மாட்டீங்க. நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடிய மிகப்பெரிய ஞானிகள், ரிஷிகளைப் போல தான் நீங்கள் எல்லா இடத்துலையுமே நடந்துப்பீங்க. உங்களின் உடலில் அந்த சரீரம் நிறைய தழும்புகளை சம்பாரிச்சிருக்கோம், நிறைய வெட்டு காயங்களை பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு நெருப்பில் நீங்கள் வேலை செய்வீங்க. மழை வெயில்னு பார்க்காம ரொம்ப கடினமான வேலையை தான் செய்வீங்க. அடுத்தவர்கள் எல்லாம் பயப்படுவாங்க இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு. ஆனால் அனுஷம் இறங்கி செய்யணும். ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றி ஆகணுமே. இப்படி தான் அனுஷத்தோட வாழ்க்கை 16 வயதிலேயே தொடங்கிவிட்டது. நரகமான ஒரு வேலையை செய்யக்கூடியது தான் அனுஷம். அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். சந்தோஷமாக இருங்க. உங்களை யாரெல்லாம் ஏளனமாக பேசினார்களோ அவர்கள் முன்னிலையில் நீங்கள் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நடந்தே தீருவீங்க. எவ்வளவு நாள் தான் நீங்களும் தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க? கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றியை அந்த நாராயணன் வழங்கியே தீருவார். அனுஷத்துக்கிட்ட மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. என்னென்னா, தனக்கு இது வேணும் அப்படின்னு மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த தெய்வத்தை வேணாலும் மனசில் நினச்சிக்கிட்டு வேண்டுனா அந்த தெய்வம் அனுஷத்துக்கு கேட்டதை கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான சக்தி அனுஷத்துக்கு இருக்கு. அவ்வளவு சீக்கிரமாலாம் யாராலையுமே மனதை ஒருநிலைப்படுத்தவே முடியாது. ஆழ் மனதை கட்டுப்படுத்துவது அப்படின்றது சித்தர்கள், ரிஷிகளால் மட்டுமே முடிந்த ஒரு காரியம். அதை அனுஷம் ரொம்ப சுலபமாக செய்யும், எளிமையாக செய்யும். அப்படி இருக்கும்போது தனக்கு வேண்டிய அத்தனை விருப்பங்களையும் ஆசைகளையும் தன்னுள் இருக்கக்கூடிய தியானத்தின் மூலயமாகவே நிறைவேற்றக்கூடிய சக்தி அனுஷத்துக்கு இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த நட்சத்திரம் தான் அனுஷம். அனுஷம் எந்த குடும்பத்தில் இருந்தாலும் அந்த குடும்பம் பண ரீதியாக கஷ்டமே படாது. விவசாய நிலத்தில் உழைக்கும் மாட்டை போல உழைத்து அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியது தான் அனுஷம். அனுஷத்துக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னோர் சொல் முன்னே புளிக்கும் பின்னே இனிக்கும் நெல்லிக்கனியை போல தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப மனவேதனையை கொடுத்தாலும் நிச்சயமாக சிறிது காலங்கள் கழிந்ததுக்கப்புறம் இவர்களைப் போல சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் எவருமே இருக்க முடியாது. அப்பேற்பட்ட அளவுக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இவங்களுக்கு. அவ்வளவு எளிதாக திருமணமும் நடக்காது, வரன் கிடைக்கவே கிடைக்காது. பல வரன்களை பார்த்தாலும் எல்லா வரனுமே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கும் அனுஷத்தை. ஆனால் அனுஷம் எந்த வரனையுமே தட்டி கழிக்காது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அனுஷத்துக்கு இருக்கும். அவ்வளவு சீக்கிரமாக திருமணம் நடக்காது. திருமணம் நடந்தால் மிகப்பெரிய அளவில் அனுஷம் வாழ்வில் உயர்ந்தே தீரும். நண்பர்களுக்காக நீங்கள் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையை பணயம் வைப்பீர்கள். கர்ணனை போல தான் இருக்கக்கூடிய இடம் தவறான இடம் என்று தெரிந்தும் நட்புக்காக தர்மத்தை எதிர்த்து அதர்மத்துக்கு துணை போனதைப் போல நீங்கள் நட்புக்காக எதையுமே செய்வீங்க. யார் என்ன அப்படின்றதெல்லாம் முக்கியமே இருக்காது. உங்களுடைய நட்பா, அந்த நட்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, முதல்ல அந்த வேலையை முடிச்சுட்டு தான் உங்களுடைய சுய வேலையவே நீங்கள் ஆரம்பிப்பீங்க. அனுஷம்னாலே பொக்கிஷம் தான். மிகப்பெரிய அளவில் பொக்கிஷங்கள் அனுஷத்தினுள் புதைந்து உள்ளன. அவை அனைத்தும் வெகு விரைவில் பிரகாசிக்க தொடங்கும். அப்படி பிரகாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை மாறியே தீரும். நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சே தீருவீங்க. நம்பிக்கையோடு இருங்க. அனுஷ நட்சத்திரத்தை பற்றியும் விருச்சிக ராசியை பற்றியும் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். எல்லாம் வல்ல நாராயணன் உங்களுக்கு அனைத்து சகல சௌபாக்கியங்களையும் வழங்கணும் அப்படின்னு
உங்களுக்காக உங்கள் சார்பாக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய. ஓம் வாசுதேவ கிருஷ்ணாய போற்றி. நன்றி.